தன்னுடைய முழுநேர அரசியல் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே விஜய் அவர்கள் வினோத் இயக்கத்துல தன்னுடைய கடைசி படத்தை அறிவிச்சாரு. பணிகள் முழுமையாக முடிந்து வெளியீட்டிற்கு தயாராக இருந்த நிலையில வெளியான ட்ரெய்லர் படம் அதிரடியான அரசியல் களத்துல உருவாகி இருப்பதை உணர்த்தியது. இதன் மூலம் பொங்கலுக்கு திரைக்கு கொண்டு வர பிளான் போட்டாங்க. வசூல்ல பெரிய லாபம் ஈட்டலாம், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தனக்கென பரப்புரைக்கும் உதவும் அப்படின்னு விஜய் அவர்கள் பிளான் போட்டிருந்தாரு. படத்துடைய போஸ்டர்களை தாண்டி பாடல்கள்ல கூட அரசியல் நெடி சற்று அதிகமாகவே இருந்தது. ஆனா சென்சார் பிரச்சனை காரணமாகவே திட்டமிட்டபடி படத்தை வெளியிட முடியாத சூழல் இதனால் வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. இதனால விஜய் அவர்களுடைய தரப்பு சற்று கவலையில் இருந்ததாக சொல்லப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு வெளியாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுற நிலையில தயாரிப்பு தரப்பை தாண்டி சென்சார் குழுவினர் மட்டுமே ஜனநாயகன் படத்தை பார்த்திருக்காங்க. ஆனால் தற்போது திரைப்படம் முழுமையாக இணையதளங்கள்ல வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சோ இதற்கு முக்கிய காரணம் ஒன்னு, சென்சார் தரப்புல இருந்து இந்த படம் லீக் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா வேணுமென்றே தளபதி அவர்களுடைய தரப்புல இருந்து இந்த படத்துடைய ஒரு சில காட்சிகளை லீக் பண்ணிருக்காங்க அப்படின்னு குற்றமும் எழுந்திருக்கு. அதாவது படம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்றது விஜய் அவர்களுடைய பெரும் விருப்பமாக இருந்தது. படத்துல உள்ள காட்சிகள், அரசியல் வசனங்கள் அவருடைய தாவேகாவிற்கு உதவும் அப்படின்றதுனால இந்த காட்சிகளை அவரே லீக் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியான திமுக தரப்பு அதிரடியாக விஜய் அவர்கள் மீது குற்றம் சாட்டியுமே இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய தரப்பு இதனை செய்தது மத்திய மாநில அரசுகள் தான் அப்படின்னு அவங்க மேல குற்றம் சாட்டிட்டுமே இருக்காங்க. சோ கூடிய விரைவிலேயே எது உண்மை அப்படின்றது தெரிய வரும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.